தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்திற்கு பிறகு சந்திரபாபு நாயுடு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கிறீர்களா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த சந்திரபாபு நாயுடு அதில் சந்தேகம் வேண்டாம் என கூறினார். You're part of the NDA, sir? How can we get the elections if you are not a part of NDA? Three parties combined we collected. Why you got that doubt? I don't know. இந்நிலையில் பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பதற்காக ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் நிபந்தனை விதித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்க வேண்டும் எனவும் 2 கேபினெட் அமைச்சர் பதவி மற்றும் 3 முதல் 4 இணையமைச்சர் பதவி அளிக்கப்பட வேண்டும் எனவும் நிதிஷ்குமார் பாஜகவுக்கு நிபந்தனை விதித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே நிதிஷ்குமார் விதித்துள்ள நிபந்தனைகளை ஏற்பதாகவும் அவர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். தற்போதைக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோருவதில்லை என்ற முடிவை இந்தியா கூட்டணி எடுத்துள்ளது. ஆட்சி அமைப்பதற்கு இந்தியா கூட்டணி முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கப்படும் என்றார். உரிய நேரத்தில் சூழல்களுக்கு ஏற்ப உரிய முடிவுகளை எடுப்போம் என்று அனைத்து தலைவர்களும் ஒருமித்த முடிவை எடுத்திருக்கிறோம். இந்தியா கூட்டணியின் சார்பிலே ஆட்சி அமைப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அந்த முயற்சியையும் மேற்கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆகவே அதை பற்றி பெரிதாக யாரும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவில்லை. மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லாவும் இதே கருத்தை தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கு. அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகுது அது பொறுத்திருந்து பாருங்கள். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் ஈஸ்வரன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். தென் மாநிலங்களின் உரிமைகளை சந்திரபாபு நாயுடு பாதுகாப்பார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை அடுத்து டெல்லியில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் சென்னை திரும்புவதற்காக டெல்லி விமான நிலையம் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதே நேரத்தில் விமான நிலையம் வந்த தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து பேசினார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மு.க.ஸ்டாலின் ஆந்திர சட்டப்பேரவைத் தேர்தலில் வென்ற சந்திரபாபு நாயுடுவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததாக கூறியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்த ஒத்துழைப்போம் என நம்பிக்கை தெரிவித்ததாகவும் சந்திரபாபு நாயுடு மத்திய அரசில் முக்கிய பங்காற்றுவார் என தீர்க்கமாக நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தென் மாநிலங்களுக்காக வாதிடுவார் என்றும் நமது உரிமைகளை பாதுகாப்பார் எனவும் தாம் நம்புவதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே மு.க.ஸ்டாலினின் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி என்று சந்திரபாபு நாயுடு பதிலளித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணியின் டெல்லி கூட்டங்களில் பங்கேற்க எதிரெதிர் துருவங்களான நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் ஒரே விமானத்தில் பயணித்தனர். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அதேபோல இந்தியா கூட்டணியின் கூட்டத்துக்காக தேஜஸ்வி யாதவும் டெல்லி சென்றார். இதையடுத்து டெல்லி புறப்பட்ட இருவரும் ஒரே விமானத்தில் பயணம் மேற்கொண்டனர். முன்னும் பின்னுமாக அருகருகே இருந்த இருக்கைகளில் அமர்ந்து இருவரும் பயணம் மேற்கொண்டனர். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என தேஜஸ்வி யாதவ் பதிலளித்தார். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு பிரியாவிடை கொடுக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருந்தளித்தார். 18வது மக்களவைத் தேர்தலை தொடர்ந்து விரைவில் புதிய அரசு பதவியேற்க உள்ளது. இந்நிலையில் மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று 17வது மக்களவையை கலைத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டார். இதனை அடுத்து மரபின் அடிப்படையிலும் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கு பிரியாவிடை கொடுக்கும் வகையிலும் குடியரசுத் தலைவர் டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இரவு விருந்து அளித்தார். இதில் பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான ஜெக்தீப் தங்கர், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்டோரை குடியரசுத் தலைவர் வரவேற்றார். இரவு விருந்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித் ஷா, நிதின் கட்கரி, நிர்மலா சீதாராமன், தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.
இந்தியா கூட்டணி பெற்றுள்ள வெற்றியால் சர்வாதிகாரத்திற்கு கடிவாளம் போடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய ஆட்சியாளர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதைதான் தனிப்பெரும்பான்மை பெற முடியாத பாஜகவின் சரிவு காட்டுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வெறுப்பு பிரச்சாரம் செய்யாத திமுக தலைமையிலான அணி மீது முழுமையான நம்பிக்கை வைத்து 40 தொகுதிகளிலும் முழுமையான வெற்றியை அள்ளித்தந்த தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களுக்கு கோடான கோடி நன்றி என குறிப்பிட்டுள்ளார். மத்திய ஆளுங்கட்சியின் அதிகார பலம், அடக்குமுறைத்தனம், அவதூறு பரப்புரைகள் இவற்றை தகர்த்தெறிந்து 40க்கு 40 என்ற மகத்தான வெற்றியை பெற்றிருப்பதாகவும் மதவாத அரசியல் சக்திகள் மலரவே முடியாதபடி செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மட்டும்தான் இந்தியா கூட்டணிக்கு முழுமையான வெற்றி கிடைத்திருப்பது ஓயாத உழைப்புக்கு சான்று என தெரிவித்துள்ளார். நாடே திரும்பி பார்க்கும் வகையிலான இந்த வெற்றி இந்திய அரசியலில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கூட்டணி பெற்றுள்ள வெற்றியால் சர்வாதிகாரத்திற்கு கடிவாளம் போடப்பட்டுள்ளதாகவும் நாட்டை வழிநடத்தும் இந்த மகத்தான வெற்றிக்கு திமுக பெருந்துணையாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாமகவின் வாக்குகளால் தான் பாஜகவுக்கு வாக்கு எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை விமர்சித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 9 வேட்பாளர்களும் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகையை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வப்பெருந்தகை, மோடி மற்றும் பாஜகவை இந்திய மக்கள் மட்டுமின்றி ராமரும் விவேகானந்தரும் கூட நிராகரித்துள்ளதாக விமர்சித்தார். பாஜக ஓட்டு இல்லைங்க, அது எல்லாமே பாமக ஓட்டு. நேற்று கூட புள்ளி விவரத்தோட சொன்னேன். பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டெல்லாம் தன்னுடைய ஓட்டுன்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. 7%, 8% வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. அவங்க 2வது இடம் வந்த இடம்லாம் பாருங்க, பாமகவுடைய வாக்கு வங்கி இருக்கிற இடத்துல தான் வந்திருக்காங்க. மீறி வேற இடத்துல ஏன் வர முடியல அவங்களால? பாமக வாக்கு வங்கி இல்லாத இடங்களில் பாஜக ஏன் 2ஆம் இடம் பிடிக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் பாஜக தோல்வியை தழுவிய நிலையில் திமுக, அதிமுகவே தமிழ்நாட்டின் ஆகப்பெரும் கட்சிகளாக விளங்குகின்றன. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, அதிமுக பாஜக கூட்டணியில் அமைந்திருந்தால் 31 இடங்களை வென்றிருப்போம் என்றார். ஆனால் இன்னைக்கு சேர்ந்திருந்தால் 30-31 ஜெயிச்சிருக்கலாம். அப்படிங்கிறத தாண்டி இருவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக சேரவில்லை என்பதுதான் உண்மை. அதுதான் மக்கள் மன்றத்தில் இருந்துச்சு. மக்கள் அதெல்லாம் பார்த்து தான் இண்டிவிஜுவலா ஓட்டு போட்டாங்க. ஆனா நான் இப்போ ஓவர் கான்பிடன்ட், 2026 ஆட்சியை பிடிக்க போறேன். இல்ல இப்போ ஓவர் கான்பிடன்ட். தமிழ்நாட்டில் இப்படித்தான் ஆவேச அரசியலை செய்ய வேண்டும் என்று மோடி தனக்கு சொல்லியிருப்பதாகவும் யாரையும் அனுசரித்து செல்ல வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை எனவும் அண்ணாமலை கூறினார். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பதுதான் என் வேலை. இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பது என் வேலை கிடையாது. எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும், தேசிய தலைவர்களாக இருக்கட்டும், எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த மைதானத்தில் இப்படித்தான் விளையாடணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி நேர்மையாக களத்தில் நின்றதாகவும் அண்ணாமலை பாராட்டினார். டெல்லியில் பதவியேற்பு நிகழ்வுக்கு செல்வது குறித்து முடிவெடுக்கவில்லை என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். ரிஷிகேஷ், பத்ரிநாத் உள்ளிட்ட ஆன்மீக பயணம் மேற்கொண்ட நடிகர் ரஜினிகாந்த் சென்னை திரும்பினார். அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறினார். பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கும் திமுக கூட்டணி தலைவர், என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி என்னுடைய நண்பர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் அமோக பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். மத்தியில் என்டிஏ 3வது ஆட்சி அமைக்கப் போவது, 3வது வாட்டி மதிப்புக்குரிய மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் பதவியேற்க போகிறாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள், நன்றி. படப்பிடிப்பு முடிந்து ஓய்வில் இருந்த நடிகர் ரஜினிகாந்த் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வந்தது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்துள்ள நிலையில் ஒன்றிணைவோம், மீண்டும் பாருங்கள் என தொண்டர்களுக்கு சசிகலா அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுக 7 இடங்களில் டெபாசிட் இழந்திருப்பது மிகப்பெரிய வேதனை என சசிகலா கவலை தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக 1 இடங்களில் கூட வெற்றி பெறாதது குறித்து சசிகலா வெளியிட்டுள்ள அறிக்கையில்,